மறுபடியும் மாலை மற்றும் இரவு நேரத்துல கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தொடங்கி இருக்குங்க. நேற்றைய தினத்துல பார்த்தோம், சொல்லிட்டே இருந்தோம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பல்வேறு மாவட்டத்துல கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. நெறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல ஈரோடு மாவட்டத்துல கனமழை வந்துச்சு, விருதுநகர் மாவட்டத்துல கனமழை வெளுத்து வாங்கியது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் கனமழை பெய்த மாவட்டங்களும் சொல்லியிருந்தீங்க. அதே சமயத்துல நெறைய மாவட்டங்கள்ல மழை வரல, வெயில் தாங்க எங்களுக்கு கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்டின்னும் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. 50% தமிழ்நாட்ல அதாவது மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் மாவட்டத்துல பதிவாக ஆரம்பிச்சாச்சு. இன்னும் 50% மழை பொழிவுகள் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாக ஆரம்பிச்சிரும். இன்றைக்கும் மழை பொழிவு ரொம்பவே தீவிரமா இருக்கும். இந்த மழையெல்லாம் எப்பங்க வரும்? எந்த மாவட்டத்துல இன்னைக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு? அப்டின்னு சொல்லி தான் மிக தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான், இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை வரப்போது, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எங்கெங்கெல்லாம் மழை வரும், அப்படிங்கிற தகவல தெளிவா புரிஞ்சுக்க முடியும். மழை எப்போ வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, முடிஞ்ச வர நம்ம வந்து மழையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஏன்னா, இப்போ வரக்கூடிய மழையெல்லாம் சாதாரணமா ஒரு 10 நிமிடம், 15 நிமிடம் பெய்யக்கூடிய மழை கிடையாது. 2 மணி நேரம், 3 மணி நேரத்திற்கும் மேலாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் தான் கொட்டி தீர்க்க போது. ஆகவே இந்த வானிலை அறிவிப்புகள ஒவ்வொரு நாளும் கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இடியுடன் கூடிய கனமழை மாலை அல்லது இரவு நேரத்தில தான் தீவிரமாகும். பகல்ல மழை வருமானா, இந்த ஜூன் முதல் வாரம் பொறுத்தவரைக்கும் பகல்ல மழை கிடையாது. அதனால மாலை மற்றும் இரவு நேரத்தில மட்டும் இந்த மழையினுடைய தீவிரத்த எதிர்பாருங்க. ஏன்னா, பகல்ல வந்து வெயிலுடைய தாக்கம் நாளைக்கு வரைக்கும் இருக்கும். ஏன்னா, ஜூன் 3 வரைக்கும் இந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெயிலுடைய தாக்கம் குறைய வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இப்பவே நமக்கு சென்னை, காஞ்சிபுரத்துலலாம் 41லிருந்து 42.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் இன்றைக்குமே கூட நமக்கு பகல் நேரங்கள்ல மிக கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்கிறோம். எந்தெந்த மாவட்டத்தில மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால இனி வரும் நாட்கள்ல கனமழை மாலை மற்றும் இரவு நேரத்தில எதிர்பாருங்க. அறிவித்தபடி முதலாவதாக உள் மாவட்டத்தில கனமழை தீவிரமாக ஆரம்பிச்சாச்சு. தருமபுரியில கூட நேற்றைக்கு வந்து கனமழை பதிவானதா சொல்லி கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டங்கள், திருப்பூர் மாவட்டத்திலயும் மழை வந்திருக்கு. தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் கனமழை தீவிரமாகியிருக்கு. இன்னும் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் நிச்சயமா நமக்கு மழை வரும். முதல்ல இந்த மழை வந்து ஜூன் 1ஆம் தேதி உள் மாவட்டத்தில தான் முதல்ல மழை தொடங்கும். அதுக்கப்புறமா தான் கடலோர மாவட்டங்கள்ல மழை வரும் அப்படிங்கிற தகவல ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். நீங்க கடந்த நாட்கள் வானிலை அறிக்கைய போய் கேளுங்க. ஜூன் 1 முதல் கடும் வெள்ளம் அப்படிங்கிறத வானிலை அறிவிப்புகள நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். நீங்க அதெல்லாம் போய் கேளுங்க. முன்கூட்டியே இந்த தகவல் எல்லாமே அறிவிக்கப்படுது. இது ஏதோ தற்செயலாவோ, எதார்ச்சியாவோ இந்த மழை வந்து வர்றது கிடையாது. இது எல்லாமே உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கிற மழை பொழிவு தான். இன்னமும் சில இடங்கள்ல உள் மாவட்டத்தில சரிவர மழை பெய்யல அப்படின்னும் பலரும் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய இந்த 2, 3 தேதிகள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிரும். ஆகவே நம்ம அறிவித்தபடி உள் மாவட்டங்கள்ல நெறைய இடங்கள்ல மழை தொடங்கியிருக்கு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுலயும் படிப்படியா நமக்கு மழை அதிகரிக்கும். இந்த கரூர், நாமக்கல்ல எங்கெல்லாம் சரிவர மழை இல்லையோ, இனி வரும் நாட்கள்ல மழை அதிகரிக்கும். திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை காத்திருக்கு. வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மாவட்டத்திலயும் மழை உண்டு. கவலைப்படாதீங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாகும். அடுத்ததா நம்ப தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பத்தி நம்ம பேசிதாங்க ஆகணும். ஏற்கனவே தென் மாவட்டத்தில நெறைய இடத்துல கனமழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சாச்சு. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், அதுக்கப்புறமா மதுரை மாவட்டத்தில, திண்டுக்கல் மாவட்டம் என பல்வேறு பகுதிகள்ல பரவலாக நமக்கு இடியுடன் கூடிய கனமழைங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சது. இன்னும் நமக்கு சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்கள்ல மழை பதிவாக ஆரம்பிச்சிரும். என்னதான் ஒரு பக்கம் பகல் நேரங்கள்ல வெப்பநிலைங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தாலும், மாலை மற்றும் இரவு நேரத்துல தென் மாவட்டத்திலயும் கனமழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிரும். இப்ப ராமநாதபுரம் மாவட்டங்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலிலலாம் சரியாவே மழை வரலங்க. எல்லாம் அந்த பக்கம் தான் மழை பெய்யுது. தென்காசி பக்கம் தான் மழை பெய்யுற மாரி இருக்கு. விருதுநகர் பக்கம் தான் மழை பெய்யுற மாரி இருக்கு. ஆனா எங்களுக்கு மேகக்கூட்டங்கள் வந்து முன்னேற மாட்டேங்குது. சரியாவே எங்களுக்கு மழை இல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில.
அப்படின்னு பலரும் வந்து சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்துல தான் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தீவிரமாகறதுனால, இனி வரும் நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா, இதுக்கப்புறம் நமக்கு தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர். இன்னும் 4 மாதங்கள் தென்மேற்கு பருவமழை இருக்க போதுங்கிறதுனால, கவலைப்பட தேவையில்ல. நெறைய மாவட்டத்தில மழை பொழிவுகள் இனி வரும் நாட்கள்ல அதிகரிக்கும். ஏன்னா, இந்த பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம மிகப்பெரிய மழையெல்லாம் பார்த்துட்டோம். 20 சென்டிமீட்டர், 18 சென்டிமீட்டர், சில மாவட்டங்கள்ல 14 சென்டிமீட்டர் என நெறைய இடங்கள்ல இந்த மே மாதங்கள்ல நமக்கு மழை தீவிரத்த நம்ம பார்த்தோம். அதே போல தான் இந்த ஜூன் மாதத்திலயும் நெறைய மாவட்டத்தில மழைய நம்ம பார்க்க தான் போறோம். ஆரம்பமே நமக்கு வந்து ஜூன் 1ஆம் தேதியே பாருங்க, உள் மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில ஒரு சில மாவட்டங்கள் ஒரு 15 மாவட்டங்கள்ல நேற்றைக்கு மட்டும் ஒரு 15 மாவட்டங்கள்ல தீவிரமான மழைங்கிறது பதிவாயிருக்கு. இன்னும் ஆனா நெறைய ஒரு 60 முதல் 70% மாவட்டங்கள், அதாவது பகுதிகள்ல இன்னும் மழை இல்லாம இருக்கு. நிச்சயமா நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகவே தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஒரே நேரத்தில தென் மாவட்டம் முழுவதும் கனமழை இருக்காது. இன்றைக்கு மழை பெய்யாத பகுதிகளுக்கு நாளைய தினங்கள்ல உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தேனி, தென்காசியில என்னங்க வெயில் இவ்ளோ கொளுத்திக்கிட்டே இருக்கு. வெப்பம் தாங்க முடியல பகல் நேரங்கள்ல. மறுபடியும் என்ன ஏப்ரல் மாதம் மாரியே எங்களுக்கு வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் உங்களுக்கு வந்து அதிக மழை பொழிவு காத்திருக்கு. உங்களுக்கு வந்து என்ன இவ்ளோ வெயில் வருதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு தான் அதிக மழை பொழிவு தேனி மற்றும் தென்காசியில. அப்போ அடுத்து வரக்கூடிய இந்த மாலை மற்றும் இரவு நேரங்களிலும் இடியுடன் கூடிய கனமழைய நீங்க எதிர்பார்க்கலாம். கன்னியாகுமரியிலும் மழை வாய்ப்புகள் இருக்கு. கன்னியாகுமரியில பெரும்பாலும் கனமழையினுடைய தீவிரத்த நம்ம பார்ப்போம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல கனமுதல் மிக கனமழையும், கோயம்புத்தூர் நகர பகுதிகளிலும் பலத்த மழைக்கான வாய்ப்பு இருக்கு. நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரம் நமக்கு வந்து பதிவாகிரும். தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் கர்நாடகாவில் வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேரளா மற்றும் கர்நாடகாவுல இப்பதான் நமக்கு அந்த பருவமழையும் தொடங்கி இப்ப தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் 15க்கு மேல இன்னும் தீவிரமான மழை எல்லாமே கேரளா பகுதிகள்ல பதிவாகிறதுனால, அங்கேயுமே நம்ம வந்து மிக கனமழை, அதி கனமழை, அடுத்து ஜூலை மற்றும் ஆகஸ்ட்ல கர்நாடகாவுல அதீத கனமழையும் பதிவாக ஆரம்பிச்சிரும். மேட்டூருக்கும் இதனால நீர்வரத்துங்கிறது அதிகரிக்குங்க. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள்ல பெய்யப்போகிற இந்த கனமழை காரணமாக மேட்டூருக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பலத்த மழை அப்படிங்கிறது வெளுத்து வாங்கிரும். இன்றும் நாளையும் கடலோர மாவட்டங்களில் மிக கடுமையான வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில கடுமையான வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எங்க விழுப்புரம் மாவட்டத்தில வெயில் தாங்க வருதே தவிர ஒண்ணும் மழைய காணோம் அப்படின்னு சொல்லி விழுப்புரத்திலேருந்து புலம்பிட்டு இருக்காங்க. விழுப்புரம், கடலூர், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு மழை வாய்ப்புகள் ஜூன் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் முடியும்போது, அதாவது இப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை போல நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம வரக்கூடிய இந்த ஜூன் 5, 6, 7 தேதிகள்ல கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை தொடங்கும். இன்னும் ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு மழை சற்று குறைவாகவும், வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகவும் காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இரவு நேரங்கள்ல காற்றுடைய வேகம் சற்று கணிசமா இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்கள்ல அதிகமா தாங்க இருக்கும். நீங்க எல்லாருமே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சென்னை பகுதிகளுக்கு ஜூன் 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள்ல பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வானிலை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.